எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்ரீ சித்ரா அப்படின்றவங்க கோலமாவு மிக்சர் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கோலமாவில் கோலம் போட்டு காட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு சூப்பரான வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது கோலப்பொடின்னு எடுத்திருக்கேன். கோலப்பொடி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து இதான் கிடைக்கும். ரொம்ப ஹார்டு. இதை வந்து சாஃப்டாக்கி தான் நான் கோலம் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இதில் 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 100 ml டம்ளரு. அதில் வந்து 3 டம்ளர் எடுத்து ஃபஸ்ட்டு சலிச்சு வச்சுக்கலாம். வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்கிட்ட கேமரா ஸ்டாண்ட் வந்து உடஞ்சி போச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், சாரி. இப்போ வந்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம அரிசி மாவு பயன்படுத்துறது எறும்புகளுக்கெல்லாம் வந்து தீனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பெரியவங்க. அதனால தான் நம்ம வந்து அரிசி மாவு கலந்து வந்து கோலம் போடுறோம். ஸோ அப்பேற்பட்ட அரிசி மாவை 1 டம்ளர் எடுத்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மைதா. அதை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3, 1, 2 டேபிள் ஸ்பூன் அதுதாங்க என்னோடய விகிதம். நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி கோலம் போடுறேன். இப்போ நல்லா சாஃப்டாகிட்டு நிறைய பேத்துக்கு கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா மாவு தொட்டு கோலம் போடும் பொழுது அந்த ஒரு ஃபீல் வரணும். அப்படின்னா தான் கோலம் வந்து நல்லா வரும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துருச்சு. கோலமும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. நான் இந்த டேபிள் மேலே சின்னதாக ஒரு இது போடுறேன் பாருங்கள், நல்லா இருக்குது. உங்களுக்காக நான் இப்போ ஒரு சின்ன கோலங்கள் இது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் இப்போ இந்த கோலத்தை போட்டு பார்க்குறேன். சரி, உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வீடியோ ஸ்டாண்ட் இல்லாமல் என்னால் சரியாக எடுக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கரெக்டாக போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி போடுறோம். காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு பொடி வந்து அங்கிட்டு இங்கிட்டு பறக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான சிம்பிளான ஸ்டார் போடும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இந்த பொடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுனால வாசலில் போடும் பொழுது நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ இந்த ஸ்டார் வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது நார்மலாக இருக்கிற ஸ்டார் மாதிரி இல்லாமல் நடுவில் வந்து ஒரு அருங்கோணம் வந்து அதில் வந்து ஒரு 6 பகுதியாக பிரித்து போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது கோலம். அதனால் நான் இதை போட்டேன். பாருங்கள், இப்போது இந்த உள்ளே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் பொடி லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப அழகாக வருது பொடி. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தாலே நம்மளுக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஹார்டாக இருந்தால் எனக்கு பொடி தொட்டாலே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசும். பட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு கோலமும் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போட முடியும். இப்போ ஒரு ரங்கோலி போட்டாச்சு. அடுத்து இன்னொரு படிக்கோலம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே எல்லாமே சிம்பிள் கோலம் தான். பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதில் வச்சு எல்லா கோலமும் போட முடியுதான்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதனால தான் இது ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் மட்டும்தான். இதெல்லாம் வந்து பேசிக் தான், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் நான் போடுறேன். கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா அந்த ஷேப்பெல்லாம் வந்து நல்லா வருது. நீங்கள் அரிசி மாவு வந்து கரெக்டான விகிதத்தில் சேர்க்கணும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் உங்களுக்கு கோலம் போட வராது. ரொம்ப ஒரு மாதிரி திரடாக விழுக ஆரம்பிச்சிரும். ஸோ சரியான பதத்தில் சேருங்க. என்னால் பேலன்ஸ் பண்ணி போட முடியல. ஒரு கையில் மொபைலும் இன்னொரு கையில் கோலப்பொடியும் வச்சுட்டு போட்டுட்ருக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டணுன்றதுக்காக நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கம்பிக்கோலம் வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ அழகாக புள்ளியெல்லாம் பாருங்கள், நல்லா அழகழகாக வருது. இது வந்து 5 புள்ளி நேர்புள்ளியை வச்சு 1ல் நிப்பாட்டணும். அதில் வந்து நம்ம இப்போ ஒரு சிம்பிளான ரொம்ப பேசிக்கான கோலம் தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். பாருங்கள், வளைவெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வருது. நிறையா பேத்துக்கு கோலம் பட்டையாக போட்டால் பிடிக்கும். நிறைய பேத்துக்கு கோலம் வந்து இந்த ஸ்லிம் லைனில் போட்டால் பிடிக்கும். பட் இந்த பொடியை வந்து நம்ம வச்சு ஸ்லிம் லைனும் போட்டுக்கலாம், திக்காகவும் போட்டுக்கலாம்.
பொடி வந்து ஹார்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பட்டையாக தான் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்லிம்மாக வராது. நல்ல நைஸ் பொடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்லிம்மாக வரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகான இதில் வந்து வளைவெல்லாம் வருது. லைன்ஸும் நல்ல பொடி லைன்ஸாக தான் வருது. பட் காற்று அடிக்கின்றதுனால அங்கிட்டு இங்கிட்டு நம்மளுக்கு பொடி செதறுது. இந்த கோலமாவு மிக்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.